அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சென்னை எக்மோர்ல நடந்த சீமானின் ஆர்ப்பாட்டத்திற்கு யாருமே எதிர்பாராத விதமாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய ஆதரவு கொடுத்திருக்காங்க. இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நேற்றைய தினம் சென்னை எக்மோர்ல சீமானின் ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா நடத்தப்பட்டிருந்துச்சு. இதுல சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சென்னையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்து பேசியிருந்தாங்க. பொதுவாகவே ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியால நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மட்டும்தான் அரசாங்கம் அனுமதி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன சந்தில் மக்கள் பெரிதளவில் கூட முடியாத ஒரு இடத்துல தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதியை கொடுத்திருந்தாங்க காவலர்கள். அது மட்டும் இல்லாமல் சீமானுடைய பாதுகாப்பு கருதி தான் இந்த ஒரு இடத்தையே நாங்கள் தந்திருக்கோம் அப்படின்னும், ஏன்னா ஒரு பெரிய இடமாக இருந்துச்சு அப்படின்னா மக்கள் அதிகமாக வருவாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இன்னும் அதிகமான காவலர்களை நாங்கள் போட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அப்படின்னும், இதனால இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல நடந்துச்சு அப்படின்னா காவலர்கள் அவங்கள ஒரு கட்டுக்கோப்பாக வச்சு வழிநடத்த முடியும் அப்படின்னு ஒரு சிறப்பு அனுமதி கொடுப்பதாக நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை ஏமாத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்தையே ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு கொடுத்திருந்தாங்க காவலர்கள். இப்படி இந்த ஆர்ப்பாட்டம் ரொம்பவே அமைதியான முறையில் தான் நடக்கணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதிக அளவில் கூடக்கூடாது அப்படின்னும் நிறைய விதிமுறைகளையும் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் மீறி அந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடந்ததற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் அந்த இடத்திற்கு கூட்டம் கூட்டமாக வந்து அந்த பகுதியில் இருந்த மக்களை விட அதிகமான ஒரு எண்ணிக்கையில் வந்து சீமானின் ஆர்ப்பாட்டத்திற்கு குரல் கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சென்னை சட்டக்கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பெயரால தான் மாணவர்கள் இவ்வளவு திரண்டிருக்காங்க அப்படின்னும், அந்த ஆசிரியர் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பொதுவாகவே மாணவர்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு தராங்க அப்படின்னாலே மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே அந்த அரசியல் கட்சி மேல தன்னுடைய கவனத்தை செலுத்துவாங்க. இந்த வகையில் தான் நேற்றைய தினம் நடந்த ஆர்ப்பாட்டம் யூடியூப்ல அதிகப்படியான வியூஸை பெற்று மாணவர்களுக்கு சிறப்பு வாழ்த்தையும் சொல்லியிருக்காங்க மக்கள். இது மட்டும் இல்லாம அடுத்து நடக்க போற வல்லூர் கோட்டை பொதுக்கூட்டத்தில் சீமான் பார்த்தீங்கன்னா சென்னையில முக்கியமான கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே அந்த இடத்துக்கு வர போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி அறிவிச்சிருக்காரு. மாணவர்கள் அரசியல் கூட்டத்திற்கு வராங்க அப்படின்னாலே அந்த இடத்துல மீடியாவும் காவலர்களும் எவ்வளவு பேர் வர போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.